நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் அந்த காலேஜ்லேருந்து வரோம். நாங்கள் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் 4ஆம் ஆண்டு பயின்று வருகின்றோம். இன்னைக்கு வந்து உலக வானிலை தினத்தை முன்னிட்டு நாங்கள் இங்கே வந்து ஸ்கூல்ஸ், அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து ஊரக வேளாண்மை அனுபவ பணி திட்டத்தின் கீழ் ஆண்டிப்பட்டி குழுவில் இந்த ஸ்கூலை வந்து ஆண்டிப்பட்டி தாலுகால நாச்சியாபுரத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கூலை நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் மூலியமாகவும் மாணவிகள் மூலியமாகவும் விழிப்புணர்வை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களோட நோக்கம். இதை வந்து வளர்ந்து வரும் தலைமுறைகளை மூலியமா கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா இது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அவங்க வளர்ந்து வர ஜென்ரேஷன்ல வந்து இதை வந்து அவங்களும் கடைபிடிப்பாங்க அப்படிங்கறத எங்களோட நோக்கம். ஸோ இதுக்காக நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, விழிப்புணர்வு பேரணி வந்து மாணவிகளை வச்சு நடத்துறப்போ பொதுமக்களுக்கும் நாங்க வந்து இதை பத்தி எடுத்துரைந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம முக ஓவியங்கள் மூலியமாகவும் நாங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். மாணவிகளுக்கு வந்து ஓவிய போட்டி, பேச்சு போட்டி இதெல்லாம் வைத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து நாங்க வந்து ஊக்குவிச்சிருக்கோம். இதை நாங்க ஏன் முக்கியமான அந்த வானிலை அப்படிங்கிற டாபிக் நாங்க ஏன் முக்கியமா எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப இருக்க விவசாயம் வந்து மாற்றம் அடைஞ்சிட்டே வருது. ஸோ இது ஏன் மாற்றம் அடையுது அப்படின்னா, பருவநிலை வந்து மாற்றம் அடைகிறனால வானிலை விவசாயம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிட்டு வருது. அதனால மகசூல் பெருக்கெடுக்கல, அந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தும் விதமாக இதை வந்து நாங்க ஒரு விழிப்புணர்வா வந்து மாணவிகளை வச்சு ஏற்படுத்தியிருக்கோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.